guys, welcome back to my channel WN Recipes. இன்றைக்குமே ஒரு நியூ வீடியோட வந்திருக்கிறேன். இந்த vlog எடிட் பண்ணி போடுவோம்னு சொல்லியிருக்கிறேன். நேற்று தான் எடிட் பண்ணி வச்சேன். அப்போ இன்றைக்கு வாய்ஸ் கொடுத்து போட்டுடுவோம்னு சொல்லி தான். நேற்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ½ அன் ஹவராக வீடியோவுக்கு வாய்ஸ் கொடுக்குறேன்னு சரியாக டிஸ்டர்பன்ஸ். ஒரு பக்கம் காக்கடை தொல்லை, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வாகனம் போதும். இப்போ கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளோ நேரம் வாகனம் ஒன்று கூட போகலை. நான் வாய்ஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணின உடனே வாகனம் போய்கிட்டே இருக்கு ரோட்டில். அப்படியே நாங்கள் பேசிகிட்டே போகலும் ஸ்டாப் பண்ணி தான் எப்போவுமே நான் வாய்ஸ் கொடுக்குறேன். அரைவாசி வாய்ஸ் கொடுத்துட்டு வருவேன். என்ன சரி நாய் குலைச்சிடும், இல்லாட்டி என்ன சரி இந்த கோழி கூவுற அந்த மாதிரி அவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால். இப்போ அந்த பைக்கில் நாங்கள் எந்த ஒரு வாகனத்தில் போனாலும் அந்த ஃபீல் கிடைக்காது. அந்த பைக்கில் போகிற ட்ராவல் சொல்லவே தேவையில்லை. அவ்வளோ ஒரு எக்ஸைட்டிங், அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். முதல்ல எனக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பைக் பிடிக்கவே பிடிக்காது. பஸ்ஸில் போனால் சத்தி வரும். ஆட்டோவில் போகிறேன்னு சொன்னால் அவ்வளோ பிடிக்கும். காரில் போகிறேன்னு சொன்னால் கூட அந்த கார் ஸ்மெல் எனக்கு பிடிச்சிடல. வேனில் போகிறண்டாலும் எந்த வாகனத்தை சொன்னாலும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆட்டோ மட்டும்தான் பிடிக்கும். அதே ஆஃப்டர் மேரேஜ்க்கு போகிறோம் பைக்கில் போகிற ட்ராவல் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆட்டோவை விட பைக்கில் போகிறது தான் ரொம்ப பிடிச்சிருக்கு காய்ஸ். இந்த எமோஷ்னல் உங்களோட ஷேர் பண்ணாமல் எப்படி காய்ஸ்? அப்படியே நான் நிறைய பேசிட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். நாங்கள் என் ஃப்ரெண்ட்ஸ்மாரோட வெளியே போயிட்டுருந்தோம். நிலாவலி பீச் போவோம்னு சொல்லி தான் போயிட்டுருந்தோம். அந்த குளத்தோட அந்த வார காற்று, அந்த குளிர் காற்று மேலே படும்போது அவ்வளோ ஒரு அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரும் எங்களோட ஹஸ்பண்ட்மாருமே சேர்ந்து போயிட்டுருந்தோம். ஃப்ரெண்டோட பேபி எல்லோரும் சேர்ந்து தான் போயிட்டுருந்தோம். கேர்ள்ஸ் நாங்கள் 3 பேரும் பார்த்தீங்கன்னு சொன்னால் தனியாக பிரிஞ்சு நாங்கள் நிறைய கதைகள் கழிச்சிட்ருந்தோம் அப்படியே அமைதியாக. பாய்ஸ் எங்களை டிஸ்டர்ப் பண்ணாங்க. அவங்க 3 பேரும் தனியாக போயிட்டு அவங்க என்னென்னோ கழிச்சிட்டு இருந்தாங்க. எப்பவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு எப்போவுமே ஸ்ட்ரெஸ்ஸாக எப்பவும் டிப்ரெஷனாகவே தான் இருக்கும். எனக்கு எப்போயாவது வெளியே போகணுன்ற ஃபீல் தான். வெளியே போனால் தான் கொஞ்சம் நான் மைண்ட் ரிலாக்ஸாக நிம்மதியாக இருப்பேன். அடிக்கடி எனக்கு டிப்ரெஷன் ஆகுது காய்ஸ். அதுலேருந்து வெளியே வரை எனக்கு இப்படி வெளியே போனால் மட்டும்தான். நீங்களே யோசிப்பீங்க அடிக்கடி நாங்கள் எங்கே ட்ராவல் பண்ணுறேன்னு சொல்லி. நான் ஆன்லைன் பிஸ்னஸ் செஞ்சுட்டு ஆட்களோட ஃபோனில் பேசிட்டு எனி டைம் ஃபோனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதால ரொம்ப டிப்ரெஷன் ஆகுது. இந்த சின்ன வெளியே போகிறது ஃப்ரெண்ட்ஸ்மாரோட சரி ஹஸ்பண்டோட சரி வெளியே போகிறது தான் எனக்கு மைண்ட் அப்படி கூலாக ரிலாக்ஸாக இருக்குது. எங்கள் ஹஸ்பண்ட்லாம் ட்ரிங்க்ஸ் வாங்குறதுக்காக வேண்டி அங்கே உள்ள ஷாப்புக்கே போயிட்டாங்க. நாங்கள் 3 பேரும் என்ன செஞ்சுருந்தோம், இந்த ஊஞ்சலில் எந்த சின்ன பிள்ளைகளுமே விளையாடலை, பெருசாக ஆட்களும் இல்லைன்னு போட்டோம். நாங்கள் 3 பேருமே மட்டும் நல்ல ஊஞ்சலில் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். எனக்கு எப்போவுமே ஊஞ்சலில் ஏறினேன்னு சொன்னால் எனக்கு எப்பவும் தலை சுற்றும். ஆனால் அந்த டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு தலை சுற்றவே இல்லை. ஆனால் என் ஃப்ரெண்டுக்கு தலை சுற்றுதான்னு சொல்லிட்டு அவன் வீடியோ ஸ்டாப் பண்ணிவிட்டு அவள் போயிட்டா. அப்புறம் ஒரு 5 மினிட் மாதிரி நாங்கள் திரும்ப ஊஞ்சலில் விளையாடிட்டே இருந்தோம் இன்னொரு ஃப்ரெண்டோட சேர்ந்து. இடையில போகும்போதே ஒருத்தவங்களோட பைக் ஸ்டாப் ஆகிட்டு பெட்ரோல் இல்லாமல். அப்போ என் ஹஸ்பண்ட் மற்ற என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட்லாம் அவங்களோட பைக்லேருந்து கொஞ்சம் பெட்ரோல் எடுத்து தான் கொடுத்துருந்தாங்க. அவங்களுமே எங்களுக்கு துவா செஞ்சுட்டு அவங்கள மறக்க முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஷாப்புக்கு போயிட்டு ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டு நைட் வரும்போது பார்த்திங்கன்னு சொன்னால் 9:30 மணி ஆகிட்டு. இந்த வெளியே போகிற பிளான் பண்ணதே நிலாவலி பீச்சுக்கு போகிறதுக்கு தான். ஃபைனலாக எங்களுக்கு நிலாவலி பீச்சுக்கு கிடைக்கல. நெக்ஸ்ட் டே சரி நிலாவலி பீச்சுக்கு போகணுன்னு பார்த்தா அதுவுமே கிடைக்கல. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் காய்ஸ். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.